என்னோட சக்ஸஸ்க்கும் சரி, நான் இப்போ இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் என்னோட ஒய்ஃப் தான். நான் எதுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் வந்தேன் அப்படின்னு தெரியும். பட் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. எனக்கு இந்த குக் வித் கோமாளியில் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவொடனே அவங்க பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்ட மாறா கொடைக்கானலில் ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கிற எண்ணெயை தேடி பிடிச்சி அந்த வாய்ப்பு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப தீவிரமாக குக் பண்ணுவேன். நான் ரொம்ப ஏதாவது ஒன்று சமைக்க ஆரம்பிச்சேன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்க மாட்டேன். இந்த மேடையை ஒழுங்காக பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளை வந்து நீங்கள் முன்னெடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொன்னாங்க. வணக்கம். அண்ட் ஃபேமிலி ரவுண்டில் வந்து உங்களை சந்திக்கிறதுல வந்து ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் எப்படி இருக்குது இந்த புது பயணம் சிடபிள்யூசி? ஆக்சுவலாக உண்மையிலே பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒரு நாள் நம்ம குக் பண்ணுறதும் ஒரு எபிசோடும் நம்ம வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சீசனுக்கும் நான் ஒரு எபிசோடுக்குமே நான் கொடைக்கானல்லேருந்து வந்து இங்கே அட்டன் பண்ணிட்டு போகிறேன். என்னதான் அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாலும் அது ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்த்து கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இந்த வாரத்துக்கு வந்து ட்ராவல் வந்து ஐ திங்க் உங்களோட ஒய்ஃபோடையும் சேர்ந்து வந்திருக்கீங்க. நாங்கள் வந்து நிறைய இடத்துல அப்படின்ட்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒய்ஃப் வந்து ஒன்றா வந்து இது பண்ணுறதுலாம் பார்க்கறதுக்கு ஹாப்பி ஆகியோ பிகாஸ் உங்களோட ஜேர்னியில் அஃப்கோர்ஸ் ஒய்ஃப் பிளேஸ் அ மேஜர் ரோல். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ என்னோட சக்ஸஸ்க்கு வந்து எல்லா சக்ஸஸ்க்கும் பின்னாடி ஒரு உமன் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட சக்ஸஸ்க்கும் சரி, நான் இப்போ இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் என்னோடய ஒய்ஃப் தான். ஸோ அவங்கள வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாதில்லை. அவங்க நான் எதுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் வந்தேன் அப்படின்னு தெரியும். பட் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட சாக்ரிஃபைஸ் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மேடை வந்து இது அமைஞ்சது அப்படின்னு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் உங்களோட அந்த ஜேர்னி அப்படின்னு இருக்கும்போது ஒய்ஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் கேட்கணும்னு இருந்தேன். ஹவு ப்ரவுட் ஷி இஸ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க வந்து துணைக்கு இருக்காங்கன்ட்டு. என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லியிருக்காங்க நீ சாதிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ப்ரவுட் மூமெண்ட்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல? எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் தோட்டத்துலேயும் எங்கள் வீட்டிலையும் இருக்கிற ஒரு மொமெண்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான மொமெண்ட். அது தவிர்த்து இப்போ நான் இப்போ இந்த மாதிரி மீடியா ரிலேட்டடாக இருந்தாலுமே ஸோ அது வந்து எங்களோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். பட் எங்களோட மெயினோட கோலே வந்து நாங்கள் வந்து டெய்லியும் நைட்டு தூங்கும் போது வந்து நிம்மதியாக தூங்கணும், எந்த ஒரு இது இல்லாமல். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஒரு நம்ம ஸ்டேஜில் இருந்தாலுமே நாங்கள் தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும். ஸோ அதுதான் எங்களுக்கூடான ஒரு சக்ஸஸ். குறிப்பாக நீங்கள் ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற அந்த மாதிரி ஃபீல் வந்து அவங்க எப்போ வந்து கொடுத்தாங்கன்னா, எனக்கு இந்த குக் வித் கோமாளியில் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவொடனே அவங்க பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய மேடை இது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் எங்கேயோ கொடைக்கானலில் ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கிற எண்ணெயை தேடி பிடிச்சி அவங்க அதில் அந்த வாய்ப்பு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு கிடைச்சும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மேடையை வந்து நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த ஒரு விவசாயி வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. இந்த மேடையை ஒழுங்காக பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு அந்த விவசாயிங்களை வந்து நீங்கள் முன்னெடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொன்னாங்க. நீங்கள் ஜெயிச்சா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளுமே ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் கண்டிப்பாக. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு உங்களோட பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்ந்தா ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நீங்கள் சொன்னீங்க ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலே பார்க்கும்போது வாழ்ந்தா இப்படி தான் சார் வாழணும் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் ஒரு தோட்டம், நம்மளுக்கான ஒரு வீடு அப்படின்ட்டுலாம் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அதுவும் நீங்கள் இப்போ சிட்டிக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. அது அடாப்ட் ஆகுறதே ஒரு கஷ்டமாக இருக்குமே உங்களுக்கு? அது ஆமாம். ஆக்சுவலாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்துலேருந்து இங்கே வந்திருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சிட்டியில் இருந்துட்டு தான் நான் கிராமத்துக்கு போனேன். அதனால் மேக்ஸிமம்
அந்த அடாப்டேஷன் வந்து நான் ஈஸியாக இருந்தது. பட் என்ன இருந்தாலும் இங்கேயே நான் ஷூட்டுக்கு வந்தாலும் இப்போ இன்னைக்கு நைட்டு ஷூட் முடிஞ்சு அடுத்த நாள் கிளம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அன்றைக்கி நைட்டே கொடைக்கானல் கிளம்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கேயே போயிட்டு கோயிங் டு ஹோம் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல சார். இப்போ அது வந்து பார்த்தோன்னே இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு நான் சென்னை சிட்டிலன்னா நான் வந்து கொஞ்சம் தூரம் போனேன்னா அப்பா அந்த ப்ரீஸே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு ஆக்சுவலி? இப்போ செட்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எக்டிக்காக அந்த ஷூட்ஸு, அந்த ஸ்கெடியூலு, டிஷ்ஷஸ்ஸு, ஸோ அந்த டைமிங்க்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். இது வந்து ஒரு நாள், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். எதுவுமே கிடையாது. நானும் என்னோடய ஒய்ஃபும் எங்கள் ஃபார்மில் இருப்போம். ஸோ இங்கே எவ்வளோ ஹரிபரியாக இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் எங்கள் ஃபார்மில். நாய்க்குட்டிங்க, பூனைக்குட்டி, அப்புறம் ஆட்டுக்குட்டி, ஸோ இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான். ஸோ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சிடபிள்யூசியில், நிறைய புதிய முயற்சி. அஃப்கோர்ஸ் உங்களோட வின்னிங் மொமெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களை சார்ந்து மட்டும் இல்லை, ஒரு பெரிய கம்யூனிட்டியே சார்ந்தது. அதுக்கே வந்து ஒரு தனி பாராட்டுகள். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இந்த கோல்டன் ஏப்ரன் அப்படின்ட்டுலாம் போட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டு ஆன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த குக் வித் கோமாளி வந்து சும்மாலாம் இல்லை, குறுக்க வந்து இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த கோமாளிஸ் வருது, அதுக்கப்புறம் ஹிண்ட்ரன்ஸ் வருது, அந்த மாதிரி அதுவுமே ஒரு மாதிரி புதுசு தானே உங்களுக்கு? அதை எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படின்னா இப்போ இந்த ஷோவோட ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட்ஸே வந்து அவங்க கோமாளிஸ் தான். ஸோ என்னதான் அவங்க வந்து அந்த இன்ட்ரன்ஸ் கொடுத்தாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளோட டிஷ்ஷை நம்ம ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எபிசோட்ஸ்க்கு வந்து ஏன்னா நான் ரொம்ப தீவிரமாக குக் பண்ணுவேன். நான் ரொம்ப ஏதாவது ஒன்று சமைக்க ஆரம்பிச்சேன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்க மாட்டேன். ஒன்லி சமையலில் மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். பட் போக போக இதுக்கு நான் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டேன். ஏன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குது, ஸோ அப்படிங்கிறது. ஏன்னா நான் குக் பண்ணுறது மட்டுமே கிடையாது, ஸோ அவங்களெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஷோ, அவங்களெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இதாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது போக போக தான் புரிஞ்சது. இப்போ நானும் கொஞ்சமாக அந்த இன்ட்ரன்ஸ் வந்தாலுமே அதை எப்படி மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து, ஏன்னா நான் மீடியாவுக்கு வந்து புதுசு இல்லைங்களா, ஸோ எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்க கூட நான் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி இப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு அடாப்ட் ஆயிட்டீங்க இதுக்கு இல்லைங்க. கரெக்ட். அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட வின்னிங் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ரொம்பவே ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய சாதிக்கணும்னு தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.